தமிழ்நாடு முழுவதும் அரசு நியாய விலைக் கடை பணியாளர்கள் சங்கத்தினர் போராட்டம். சூலகிரி தாலுகா அலுவலகம் முன்பாக ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு அரசு நியாய விலைக் கடை பணியாளர்கள் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக சூலகிரி வட்டத் தலைவர் ஸ்டாலின் தலைமையில் நியாய விலைக் கடை ஊழியர்கள் சங்கத்தினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து வட்டத் தலைவர் ஸ்டாலின் கூறுகையில், விரல் ரேகை பதிவு, ஆதார் சரிபார்ப்பு ஆகியவை 40% என்பதை மீண்டும் அமல்படுத்த வேண்டும். அத்தியாவசிய பொருட்கள் சரியான அளவில் பொட்டலமாக வழங்கிட வேண்டும். TNCSC இடைத்தராசு அலுவலக கணினியோடு இணைத்து ரசீது வழங்கிய பின்புதான் நியாய விலை தராசுடன் இணைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 3 நாள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளோம். முதல் நாளான இன்று வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாகவும், நாளை கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பாகவும், நாளை மறுநாள் ஆட்சியர் அலுவலகம் முன்பாகவும் போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக கூறினார். இந்த ஆர்ப்பாட்டம் மாநில துணைத் தலைவர் பழனிசாமி மற்றும் மாவட்ட இணை செயலாளர் கணேஷ், சூலகிரி வட்டத் தலைவர் ஸ்டாலின் மற்றும் வட்ட செயலாளர் நாகராஜ், வட்ட துணைத் தலைவர் கணேசன், வட்ட துணை செயலாளர் சந்தோஷ்குமார் ஆகியோர் தலைமையில் 30 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சூலகிரி வட்ட அனைத்து நியாய விலைக் கடை பணியாளர்களும் கலந்து கொண்டனர். வணக்கம். தமிழ்நாடு அரசு நியாய விலைக் கடை பணியாளர்கள் சங்கம் மூலியமாக தமிழ்நாடு ஃபுல்லாகவே இப்போ ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்குது. கண்டினியூ 3 நாள் பண்ண மாதிரி இருக்குது. முதல் நாள் வந்து வட்ட அலுவலகத்தில் பண்ணுறோம், அடுத்தது கோட்டம், அடுத்தது மாவட்ட அளவில் பண்ணலான்னு இருக்கோம். எங்களோட கோரிக்கை பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி கடைகளில் பார்த்தா ஒரு 40% கைரேகை பதிவானாலே பில் போட முடியும், பொருள் கொடுக்கலாம். அது ஒரு 300 பேர் 350 பேர் ஒரு நாள் போட்டுருவோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 90% ஆனால் மட்டும்தான் பில் வருது. ஒரு ஆளுக்கு குறைந்தபட்சம் ஒரு 5-6 டைம் கைரேகை வச்சுட்டே இருக்கோம். அது கூட்ட நெரிசலில் எங்கள் மேலே தகாத விதத்தில் பேசுகிறாங்க. எங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்துட்டுருக்கு. அதனால் பப்ளிக்கும் எங்களுக்கும் தேவையில்லாமல் சண்டை தான் வந்துட்டுருக்கு. அது கொஞ்சம் பரிசீலனை பண்ணணும். அப்புறம் தனியார் துறை அறிக்கைன்னு சொல்லி கடந்த 4 வருஷத்துக்கு முன்னாடியே அறிக்கை விட்டு தான் கவர்மெண்ட் சொன்னாங்க. இப்போ வரைக்கும் ஒன்றும் அதை பற்றி எதுவுமே நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க. அதையும் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். அப்புறம் ப்ளூடூத் மூலிமா இயந்திரத்தை இணைக்கிறாங்க. பொருள் போடுறது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் மூலிமா போடணும், மிஷினோட ஸ்கேலோட இணைச்சி போட சொல்லியிருக்காங்க. அது எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நாங்கள் போகிறதுக்கு ரெடியாக தான் இருக்கோம். ஆனால் எங்களுக்கு வர பொருள் அதே மாதிரி ப்ளூடூத் மூலிமா இணைச்சிட்டு அங்கேருந்து கரெக்டாக வந்துச்சுன்னா நாங்கள் அதை கரெக்டாக போட முடியும். அங்கே குறைவான இடையில பொருள் வருது, இங்கே நாங்கள் அதை கரெக்டாக போடணுன்னு சொன்னால் கண்டிப்பாக எங்களால் முடியாது. இதெல்லாம் கொஞ்சம் பரிசீலனை பண்ண சொல்லி அதுக்கான ஆர்ப்பாட்டம் தான் பண்ணிட்டுருக்கோம். இப்போ இங்கே வந்து சூலகிரி தாலுக்காவில் வந்து பார்த்திங்கன்னா மாநில தலைவர் துணைத் தலைவர் வந்து இப்போ ஆர்ப்பாட்டம் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காரு. அவர் மூலிமா நாங்களும் பண்ணிட்டுருக்கோம். இப்போ இன்றைக்கி நன்றி. என்னோடய பேர் ஸ்டாலின். நாங்கள் வட்ட தலைவராக இருக்கேன், சூலகிரி வட்டத்துக்கு தலைவராக இருக்கேன். எல்லா எம்ப்ளாயிஸும் வந்திருக்காங்க. இவங்க மூலிமா எல்லாம் பண்ணிட்டுருக்கோம் இன்றைக்கி.